ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். புதுசாக ஒரு பண்ணைக்கு வந்திருக்கோம். எனக்கே ஒரு உற்சாகமாயிடுச்சு. இப்போ எப்பயுமே நம்ம மாடு இது தானே பால் பீச்சுறது இதெல்லாம் போட்டுக்கிருந்தோம். போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம் நாங்கள் இன்னொரு பண்ணைக்கு போய் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறோன்னு சொல்லி. இங்கேயும் பாருங்கள் சூப்பர் மாடாக இருக்குது. இப்போ மாட்டுக்கொட்டம் போடணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இதை வந்து ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. மேலே ஓடு போட்டிருக்காங்க, கீழே கல் பதிச்சிருக்காங்க, நடுவில் காடி, இந்த பக்கமும் மாட்டுக்கு நடுவில் நம்ம நடந்து போகிறதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக இருக்குது. இப்போ இந்த பண்ணைக்காரங்க வந்து இவங்க மாடை எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை விட சூப்பராகவே வளர்க்குறாங்க. அவங்க உள்ளே போயிட்டு வரேன்னு இருக்காங்க. அதுக்குள்ளே நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மாடெல்லாம் பார்த்துக்குவோம். 35 மாடு வச்சுருக்காங்க. நம்ம வந்து தோட்டத்தில் மாடு வளர்க்குறது வந்து ஈஸி, நம்ம மாட்டுக்கு எங்கிட்டும் கட்டிக்கலாம். ஆனால் இவங்க டவுனுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் பெரிய இடமா பிடிச்சி மாடு கட்டுறதுக்கு, படை போடுறதுக்கு, நம்ம எரு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்ல வசதியான இடமா பிடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி டவுனுக்குள்ளே வளர்க்குறதுக்கு இவங்களுக்கு என்ன ஒரு சிரமம்னா, பச்சை தீவனம் இவங்களுக்கு கிடைக்கல. சீமை புல் இவங்களுக்கு கிடைக்கல. ஆனால் இவங்க வைக்க மட்டும்தான் போடுறாங்க. நல்லா வைக்க மட்டும் போட்டாலும் நல்லா பால் பீச்சுது அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க அவங்ககிட்ட பேசுவோம். ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டரு எங்கள் வீட்டில் சொந்தமாக உருவாகுதுன்னு கேட்குறீங்களா? ஆமாம். ஒரு நாளைக்கு 150 லிட்டரு வச்சுருப்போம். காலையில் சாயந்தரம் ஒரு 70 லிட்டரு 80 லிட்டருக்கு 90 லிட்டரு போகும்ப்பா. சரி. ஒரு 20 லிட்டரு சாயந்தரம் சேல்ஸுக்கு வீட்டிலே விட்டுருவோம்ப்பா. சரி. 50 ரூபா கொடுக்குறோம்ப்பா. தீவனம் என்னென்ன போடுறீங்க? தீவனம் கேஎஸ், குச்சி புண்ணாக்கு, கடல புண்ணாக்கு, பருத்தி விதம் கொஞ்சம் போடுவோம்ப்பா. சரிங்க. மொத்தம் எத்தனை மாடுக்கா இருக்குது நம்மக்கிட்ட? 35 மாடு. சரி. அக்கா, நம்ம இடம் வந்து எங்கனக்குள்ளக்கா இருக்குது? சுலமட்டி வில்லாணி சாலை. நம்மக்கிட்ட எத்தனை மாடுக்கா இருக்குது? மாடு 35 மாடு. டெய்லி எத்தனை லிட்டர் பால்க்கா போகுது? காலையில் 150 லிட்டர் போயிடுச்சுப்பா. சரிங்க. வேலை எத்தனை பேருக்கா பார்க்குறீங்க? சரிங்க. பால்லாம் வந்து வியாபாரிங்க எடுத்துக்கு போயிடுவாங்க? ஆமாப்பா, வியாபாரி எடுத்துருவாங்க. ஒரு ஆரோக்கிய பாலுக்கு ஒரு நாளைக்கு 80 லிட்டர் கொடுக்குறோம்ப்பா. சரிங்க. ஒரு 20 லிட்டர் சில்லண்டி பால், காலையில் 20 லிட்டர், சாயந்தரம் 20 லிட்டர், 40 லிட்டர் சேல்ஸ் ஆகும். சரிங்க. தீவனம் என்னென்ன போடுறீங்க? தீவனம் ஊதானி ஊக்க வந்துப்பா, கடல பின்னாக்கு போடுறோம்ப்பா. சரிங்க. கேஎஸ் குச்சி பின்னாக்கு போடுறோம்ப்பா. சரிங்க. கூட கொஞ்சம் பருத்தி விதை போட்டுக்கிறோம்ப்பா. ஓகே. அவ்வளோதான். டெய்லி எத்தனை வேலைக்கா தண்ணி விடுவீங்க? டெய்லி 2 நேரம்ப்பா. காலையில் 3:30க்கு விட்டுருவோம்ப்பா இல்லைனா. சரிங்க. அப்புறம் திரும்ப வந்து 2 மணிக்கு விட்டுருவோம்ப்பா. சரிங்க. தீவனம் காலையில் ஒரு 9 மணிக்கு இறலி போடுறோம்ங்க. திரும்ப 12 மணிக்கு ஒரு தடவை ரெண்டே தான் போடுவோம். சரிங்க. வைக்க ஒரு நாளைக்கு 5-8 வைக்கதான். சரி. 35 மாட்டுக்குமே 5-8 வைக்கதான் போடுவோம், காலையிலையும் சாயந்தரமும். சரிங்க, நன்றிக்கா. இப்போ இவங்க 3 பேருமே மாடை பார்க்குறாங்க. அதனால தான் மாட்டுக்கு எந்த சீக்கு வந்தாலும் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியுது. மாடு அந்த மாத்திரை இதெல்லாம் ரெடியாக வச்சுருக்காங்க. மெடிக்கல் ரெஃபை வந்து சொல்லி கொடுத்துட்றாங்களாம். இப்போ அவங்களுக்கு மாத்திரை போடுறதுக்கும் தெரிஞ்சிருக்கு, எல்லாமே தெரிஞ்சிருக்கு. அதனால் அவங்களே போட்டுறாங்க. அவங்களே பால் கறந்துக்கு இருந்திருக்காங்க. இப்போ தான் ஆள் போட்டு கறக்குறாங்க. இவங்களுக்கு இந்த மாடை மாற்றி கட்டுறதுக்கு இந்த நிறைய பிளேஸ் இருக்குது. அதோட இந்த வெக்கைக்கட்டுலாம் நிறைய வாங்கி அடைஞ்சி வச்சுருக்காங்க. மழை காலத்தினால, வெயில் காலத்துலனால ஓட்டிலாம் கண்டெல்லாம் எவ்வளோ பெருசானாலும் வச்சுருக்காங்க பாருங்கள். இதுதான் மடி நோய் வராமல் இருக்கிறதுக்கு இவங்க எல்லாமே கரெக்டாக செய்கிறாங்க. அந்த மாத்திரை போடுறது, பூச்சி மாத்திரை போடுறது, இந்த கண்டுகளை அவுத்து விடுறது எல்லாமே கரெக்டாக செய்கிறனால இவங்களுக்கு அவ்வளோவா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த மரத்தடியில் கட்டுறது, நம்ம என்னென்ன செய்கிறோமோ எல்லாமே செய்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு எப்படி ஜெயபால் பால் பண்ணை அப்படின்னு சொன்னால் தெரியுதோ, அது மாதிரி செல்லப்பாண்டி பால் பண்ணைன்னா இந்த இடத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நான் எல்லா மாத்திரையும் மொத்தமாக வாங்கி வச்சுருக்காங்க. இது ஒரு மாட்டு பண்ணை வச்சுருந்தா இது கண்டிப்பாக தேவை. நம்ம வீட்லேயும் இதே மாதிரி வாங்கி வச்சுருக்கோம். இது பூச்சி மாத்திரை. இது எப்போ போடுவீங்க? இது மாடு ஈண்டு 3 மாதம் கழிச்சு 3 மாதத்துக்கு ஒரு தடவை பூச்சி மாத்திரை போடணும். ஈண்ட மாட்டுகளுக்கு போடணும், சென மாட்டுக்கெல்லாம் போட மாட்டோம். சரி. கண்டு குட்டிக்குன்னா இதை 8ஆ உடச்சி அதை 4ஆ உடச்சி கண்டுகளுக்கு பூச்சி மாத்திரை கொடுத்துக்கலாம். காய்ச்சல்
இது என்ன? இது வந்து காய்ச்சலுக்காண்டி வாங்கி வச்சுருக்கோம்ப்பா. திடீர்னு மாடு காய்ச்சல் வந்து யாராவது எங்கேயாவது தண்ணி குடிக்காமல் இருக்கும். அதுக்கு 2 மாத்திரை பிச்சு போட்டோம்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிரும். இன்னொரு அதை இது வந்து குள்ளத்துக்குப்பா. பைய வீங்கி மாடு சரியாக பால் கறக்காமல் இருந்தால் பைய வீங்கிக்கிறோம்ப்பா. பை வீக்க வந்துச்சுனாக்கா இது 2 மாத்திரை போட்டோம்னாக்கா பை வீங்கினே மாடு பசியாமல் நின்றுக்கிறோம் அந்த வேதனைக்கு. அதனால் காலையில் 2 மாத்திரை, சாயந்தரம் 2 மாத்திரை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பை வீக்கம் குறைஞ்சிரும், பசி எடுத்துரும், மாட்டு சரியாயிடும். தானிக்கு இது வந்து கால்சியம்ப்பா. எல்லா மாட்டுக்குமே காலையில் தண்ணிக்கு விடும்போது 30 மில்லி ஒவ்வொரு டப்பா எல்லா மாட்டுக்குமே குளுதானிக்குள்ளே தண்ணியிலே ஊற்றி குடிக்க விட்டுருவோம்ப்பா. கால்சியத்துக்கு சுண்ணாம்பு கால்சியம் சத்து வேணும்னா சுண்ணாம்பு ஊற போட்டு ஒவ்வொரு கப்பு 1/2 லிட்டர் 1 லிட்டர் தண்ணியை முத்துக்கணக்காக நல்லா இஞ்சை விட்டு முத்துக்கணக்காக வச்சுட ஊற்றினோம்னாக்கா அது கால்சியம் சத்து கிடைக்கும் மாட்டுக்கு. உங்களுக்கு இந்த மருந்து மாத்திரை இதெல்லாம் யாருக்கு? எங்களுக்கு மெடிக்கல்லேருந்தே மொத்தமாக வந்துடும்ப்பா, மதுரையிலேருந்தே. ஓகே விவாஸ், நம்ம இன்னி வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இவங்க இடத்த விட்டு போகவே நம்மளுக்கு மனசு வரல. ஆனால் இவங்க நல்லா ஒத்துமையாக வேலை செய்கிறாங்க. நிஜமாக 3 பேர் சேர்ந்து 35 மாடு பார்க்குறது ரொம்ப சிரமந்தான். ஆனால் இவங்க செஞ்சு நல்லா சாதிச்சுக்கிருக்காங்க. அடுத்து நம்ம வேறு ஒரு மாட்டு பண்ணையில் சந்திப்போம். நீங்கள் கமெண்டில் எந்த பண்ணைக்கோ வேறு எங்கே சந்தைக்கோ கூப்பிட்டா நாங்கள் வர்றோன்னு சொல்லியிருந்தோம். வேறு எந்த டவுட்னாலும் கமெண்டில் கேளுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகே விவாஸ்.